பிரேஸ் அலாட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசக்கூடிய வார்த்தைக்காக நன்றி. அந்த வார்த்தைக்கு விரோதமாக வானமண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவான அம்புகளும் இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டுகிறோம். இந்த நாளில் கொடுக்குற வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனத்திலும் 54 10 வசனமும் ஆவியானவர் கொடுக்கிறார். அதே 55 3 வசனத்தையும் ஆவியானவர் கொடுக்கிறார். இதில் என்ன சொல்லுகிறார்னா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆமேன். இமைப்பொழுதுங்க, இமைப்பொழுது அப்படிங்கிறப்ப ஒரு நொடி பொழுதுல தேவன் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை இணைத்து சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரோட உருக்கத்தினாலும் அவரோட இறக்கத்தினாலும் உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்வார். மனிதர்கள் எத்தனை நாள் வேணாலும் உன் கூட இருப்பேன்வாங்க, அவங்க தான் முதல்ல கைவிட்டுட்டு போவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இம்மை பொழுது உன்னை விட்டு பார்ப்போன்னு பார்ப்பேன், ஆனால் உன்னை கைவிட மாட்டேன். ஆனால் உன்னோட அவரோட உருக்கத்தினால நம்மளை இறக்கத்தினாலும் நம்ம சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லுகிறாருங்க. அதுதான் அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். கர்த்தர் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்க, எவ்வளோ அழகாக பேசுகிறாருங்க. உருக்கமான தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார், இரக்கமான தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். எத்தனை மலைகள் விலகினாலும், எவ்வளோ பர்வதங்கள், எவ்வளோ பெரிய மழை போல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், பர்வதங்கள் வந்தாலும் கர்த்தரோட கிருபை உங்களை விட்டு விலகாது என்று சொல்கிறார். இந்த காலை வேளையில் என்ன பிரச்சனை, என்ன பாரங்கள், என்ன கண்ணீர்கள், என்ன வேதனையோடு நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், ஒரு மழையை பார்த்து இயேசுவின் நாமத்தில் பேய்ந்து போனால் பேய்ந்து போம், அதே மாதிரி உங்களோட பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறி போ என்று சொல்லிவிட்டு கர்த்தரோட கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள போகுது என்று சொல்கிறார். அதுக்கு தான் சொல்கிறாரோ அடுத்த வசனம் 55:3 சொல்கிறார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். கர்த்தரிடத்துல வாங்க, மனிதரிடத்துல போயிடாதீங்க. கொஞ்சம் கை விட்டுட்டாருன்னு நம்ம போயிடக்கூடாதுங்க. கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து, என்ன எங்கள் அப்பா விட மாட்டார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத தேவன் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும், இந்த ஆவிதுக்காரன நிச்சயமான கிருபைகளும் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையும் ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. 3 காரியங்கள் நம்மளோட இடைப்பட்டிருக்காருங்க. இம்மை பொழுது கைவிட்டேன் மகளை, இம்மை பொழுது தான் விட்டேன், ஆனாலும் என்ன செஞ்சாராம், உருக்கமான இறக்கங்களால் நம்மளை சேர்த்து கொண்டேன்னு சொல்கிறாரு. அடுத்து இது மலைகள் விலகினாலும் பர்வதம் இருந்தாலும் கர்த்தரோட கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது என்று சொல்லியிருக்காரு. அவர் உங்ககிட்ட பண்ண உடன்படிக்கையும் மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததுல செவியை சாய்க்க சொல்லியிருக்காரு. கர்த்தரோட செவி சாய்த்து உங்களோட செவியை சாய்த்து கர்த்தர் சமூகத்தில் கேளுங்க, அப்பா நான் உங்கள் வார்த்தைக்காக செவி சாய்த்திருக்கேன் டாடி, நீங்கள் என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களோட இடைப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இசப்பா நீங்கள் இந்த நாளில் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. அப்பா இம்மை பொழுது நீங்கள் கைவிட்டாலும் முறுக்கத்தோடு நீங்கள் இந்த பிள்ளைகளை காலையில் நேரத்தில் உங்களை தேடி உங்கள் சமூகத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை தகப்பனே ராஜா இறுக்கத்தோடு சேர்த்துக்கொள்ளுங்க டாடி. உங்கள் கிருபை உங்களை விட்டு விலகாத அளவுக்கு தாங்கி நடத்துங்க டாடி. என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தகப்பனே, கர்த்தரோட கிருபை விலகாத அளவுக்கு நீங்க தாங்கி நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி சோத்திருக்கிறோம் டாடி. உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நாங்கள் சிறுங்க, நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.